வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நடுத்தெரு நாகரீகம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். காலை மணி 6 தான் இருக்கும். ஒரு கையில் காஃபி டம்ளரும் மடியில் விரிந்த பேப்பருமாய் வாசல் வராந்தாவில் உட்கார்ந்திருந்தேன். பூகம்ப பயங்கரத்தின் தாக்கத்தில் கேட்டு திறந்ததோ, பக்கத்தில் அவர்கள் வந்து நின்று கூப்பிட்டதோ கூட காதில் விழவில்லை. 3ஆம் முறையாக சார் என்று அவர்கள் உறக்க அழைத்த போதுதான் உரைத்தது. சடக்கென்று திரும்பினேன். 3 இளைஞர்கள், முன்னே பின்னே பார்த்திராதவர்கள். குட் மார்னிங் சார். யார் நீங்க? என் பேர் மணிவண்ணன், மணின்னு கூப்பிடுவாங்க. இது ரவி, இது காசி. உங்களை ஒரு ஹெல்ப் கேட்கலாம்னு. இத்தனை காலங்காத்தால ஹெல்ப்பா? என்ன வேணும்? அது வந்து சார், காசி இழுத்தான். 2-3 நாளா உங்க வீட்டை கவனிச்சுட்டு வரோம் சார். ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐடியலா இருக்கும்னு தோன்றது. வீட்டை வாட்ச் பண்றீங்களா? வாட் யூ மீன்? சட்டென உள்ளே போய் கதவை சாத்தி கொண்டு போலீஸுக்கு ஃபோன் செய்ய வேண்டும் போல தோன்றியது. மணி குறுக்கிட்டான். விஷயத்த சரியா சொல்லேண்டா. நாங்கள் 3 பேரும் ஒரு டீம் சார். நான் தான் டீம் லீடர். ஃபோட்டோகிராஃபியில் கேண்டிட் ஷாட் கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஒருத்தரை அவருக்கு தெரியாமல் ஃபோட்டோ எடுக்கிறது, அது தப்பில்லையா? எதுவும் தப்பு தாண்டா விவகாரத்துக்கு இல்லை சார். அவங்க முகபாவத்தை இயற்கையாக எடுக்கிறதுக்கு ஒரு வழி, அவ்வளவுதான். போஸ் குடுனா சில பேர் மரக்கட்டையாட்டம் ஆயிடுவாங்க, சில பேர் வரைச்சிட்டு நிற்பாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்போ என்னை எடுக்கணுமா இல்லை என் வீட்டை எடுக்கணுமா? என்னைன்னா ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டீங்க. வீட்டைனா அதுக்கு முகபாவம் கிடையாது. சார், நல்லாவே ஜோக் அடிக்கிறீங்க. உங்களையும் இல்லை, உங்க வீட்டையும் இல்லை. பின்ன ஏன் இங்க வந்தீங்க? ஒரு தலைப்பு, இரு கற்பனை. இந்த வராந்தாவுக்கு மேல மாடி பால்கனி இருக்கும் பாருங்க. அங்க இருந்து ரோடுல போறவங்க வரவங்களை போட்டோ எடுக்க ரொம்ப சௌகரியமா இருக்கும். ஸ்டில் இல்லை சார், வீடியோ. அதான் நாங்க ஒரு டீம்னு சொன்னனே. ரவிதான் கேமராமேன். காசி கீழே ரோட்ல போறவங்க வரவங்க கிட்ட பேச்சு கொடுத்தான்னா, ரவி உங்க பால்கனியில இருந்து வீடியோவில் அவங்களோட ரியாக்ஷன் எல்லாத்தையும் படம் பிடிச்சிடுவான். தூரத்தில் ஆள் வரப்பவே நான் பார்த்து இந்த ஆள்கிட்ட இப்படி இப்படி கேட்கலாம்னு சஜஷன் கொடுப்பேன். பால்கனியில இருந்து நீ கத்தி அவன் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள ரோடுல வரவன் தாண்டி போயிட மாட்டானா? எல்லாம் ப்ரிப்பேர்டா வந்திருக்கோம் சார். வெளியில சின்ன வேன் நிக்கிறது பாருங்க, அதுல கேமரா, வாக்கி டாக்கி எல்லாம் இருக்கு. அப்புறம் அவங்க அங்க பேசினா இங்க எப்படி பதிவாகும்னு கேட்பீங்களே. காசியோட பேக்கெட்ல கார்ட்லெஸ் மைக் இம்போர்ட்டட் செருகி இருக்கும். இப்படி எல்லாத்துக்கும் தயாரா வந்திருக்கோம். நடமாட்ட ஆரம்பமாற வேலை. ப்ளீஸ் சார், உங்களுக்கு ஒருவித தொந்தரவும் இருக்காது. எங்க வேனை மட்டும் காம்பவுண்டுக்குள்ள கொண்டு வர பெர்மிஷன் கொடுங்க. காதின் தொங்கு பகுதியை விரலால் நிரடிக்கொண்டே கொஞ்சம் யோசித்தேன். பார்த்தால் நல்லவர்களாக தெரிகிறார்கள். ஆனாலும் நம்பி உள்ளே விடலாமா? பாருங்க சார், நீங்களே ஒரு நல்ல சப்ஜெக்ட். யோசிக்கிறதுனா சாதாரணமா மோவாய் கட்டையை தடவுவாங்க. நீங்க காதை இழுத்தெடுத்து விட்டுக்கிறீங்க. டக்கென்று நான் கையை கீழே இறக்கி கொண்டேன். தொந்தரவு ஒன்றும் இருக்காதே. அப்சல்யூட்லி நாட். நீங்க கவலையே பட வேணாம். வேணா எங்க கூட பால்கனியில வந்து தமாஷ் பார்க்கலாம், எப்படி வீடியோ பிடிக்கிறோம்னு. இதை எடுத்து என்ன பண்ணுவீங்க என்று கேட்டுக்கொண்டே எழுந்தேன். ஏதானா டெலிவிஷன் கம்பெனிக்கு கொடுப்போம், தூர்தர்ஷனுக்கு கூட கொடுக்கலாம். நடுத்தெரு நாகரீகம்னு டைட்டில் கொடுத்தா நல்லாவே இருக்கும்னு என் ஐடியா. நடுத்தெரு நாகரீகம், நடுத்தெரு நாகரீகம் என்று எனக்குள் சொல்லி கொண்டேன். நல்ல ஐடியா போல்தான் தோன்றியது. ஒரு நிமிஷம், உள்ள சின்ன நாய்க்குட்டி இருக்கு, புதுசு, ரொம்ப விலை உசந்த ஜாதி குட்டி. உங்க ஒயர் எத்தையானா கடிச்சு வைக்க போகுது. அதை ஒரு ரூமுக்குள்ள போட்டு கதவை சாத்திடுறேன். அவர்கள் சந்தோஷத்தோடு வேனுக்கு ஓடினார்கள். ஏதோ சூட்கேஸை தூக்கி கொண்டு மேலே வருகிறானே என்று பார்த்தால் அதற்குள் வீடியோ கேமரா, லென்ஸ்கள், ஸ்டாண்ட் என்று 10 நிமிடத்தில் ஆங்கிள் எல்லாம் பார்த்து செட்டப் பண்ணி விட்டான் ரவி. காசி வேன் மறைவிலேயே அடிடாஸ் ஜீன்ஸை கழற்றி வேட்டிக்கும் அரக்கை சட்டைக்கும் மாற்றிக்கொண்டான். என்னவோ குசு குசுவென்று பேசிக்கொண்டார்கள். காசி கேட்டை திறந்து கொண்டு ரோடுக்கு போய்விட்டான். நாடகம் பார்க்கும் ஆவலோடு நான் பால்கனியில் ரவியோடு நின்றிருந்தேன், கேமரா அருகில். பார்க்குறீங்களா சார்?
லென்ஸ் வழியே ரோடின் எதிர்ப்பக்க பிளாட்பாரத்தில் ஒரு பகுதி போக்கஸ் செய்யப்பட்டு பளிச்சென்று தெரிந்தது. காசி முனைப்பாக நின்று கொண்டிருந்தான். மணி 7 ஆகவில்லை. கீரை கீரை, முளைக்கீரை, அரைக்கீரை, ஆத்திக்கீரை, சிறுகீரை. நகருங்க சார், நகருங்க சார். கேமரா ஓடத் தொடங்கியது. எங்கள் வீட்டுக்கு வழக்கமாய் வரும் கீரைக்காரிதான் எதிர் பிளாட்பாரத்திலிருந்து ரோடில் இறங்கி எங்கள் வீட்டு திசையில் 2 அடி வைத்திருப்பாள். ஏமா த பாரு. காசி அவளை பின்னால் இருந்து கூப்பிட்டான். தலையில் கூடையோடு அவள் லாவகமாய் கழுத்தை திருப்பி யார் கூப்பிடுவது என்று பார்த்தாள். தலையில் கனம் இருக்கும்போது கழுத்தையும் இடுப்பையும் இத்தனை நாசுக்காய் திருப்ப முடியுமா என்ன? காசி அவளை நோக்கி முன் வந்தான். அவன் கையில் ஒரு கசங்கிய நோட்டு இருந்தது. 2 ரூபாயா 5 ரூபாயா சரியாய் தெரியவில்லை. நோட்டை போட்டுட்டீங்களே. அவன் நீட்டினான். அவள் முகத்தில் திகைப்பு வெளிப்படையாய் தெரிந்தது. ஒரு கையால் கூடையை பிடித்து கொண்டே மறு கையால் இடுப்பை தடவி பார்த்து கொண்டாள். இப்போ உயிந்துதா? யாவாருமே ஆவலியே என்று அவள் முணுமுணுத்து கொண்டது கூட கேட்டது. பின்னுக்கு நகர்ந்து கூடையை பிளாட்பாரத்தில் இறக்கி வைத்துவிட்டு முதலில் மாறாப்பை சரி செய்து கொண்டாள். பிறகு வலப்பக்க இடுப்பருகில் செருகி இருந்த புடவை மடிப்பை அவிழ்த்து அதில் இருந்து பணத்தை எண்ணி பார்த்து கொண்டாள். கேமரா அவள் இடுப்பில் விளையாடியது. இடப்பக்கம் செருகி இருந்த சுருக்கு பையை எடுத்து மேலும் கீழும் தடவி பார்த்தாள். ஏதாவது ஓட்டை விழுந்திருக்கிறதாவென்று. அப்புறம் அதன் உள்ளிருந்த காசை கொட்டி எண்ணி பார்த்தாள். முகத்தில் திருப்தி. என்னதில்ல சாமி, யாரோ தாரவாத்துட்டாங்களோ தெரியலையே. இந்த பாரு, அந்த முக்கில பிள்ளையார் கோயிலுக்கு இது, அது முண்டியில போட்டுடு சொல்லிவிட்டு கூடையை தூக்கி தலையில் பேலன்ஸ் செய்தாள். விசுக் விசுக் என்ற காலை வீசி நடந்தாள். கீரை கீரை. அவள் தலை திரும்ப காத்திருந்தது போல மாடிப்பக்கம் கட்டை விரலை உயர்த்தி கை காட்டினான் காசி. அங்கேயே இரு என்பது போல சமிக்ஞை செய்தார்கள் மணியும் ரவியும். ஆனாலும் குடுகுடுவென்று காம்பவுண்டுக்குள் ஓடி வந்து விட்டு போனான் காசி. இதற்குள் தெருவில் போக்குவரத்து அதிகரிக்க ஆரம்பித்திருந்தது. சற்று அருகில் யாரும் இல்லாத சமயம் ஒரு ரிஸ்ட் வாட்சை நட்ட நடு ரோட்டில் போட்டுவிட்டு ஓடி எதிர் பிளாட்பாரத்தில் சற்று தள்ளி இருந்த விளக்கு கம்பத்தின் மீது சாய்ந்து கொண்டு பேப்பர் படிப்பது போல் பாவ்லா. அடப்பாவி, வாசல் வராந்தாவில் நான் விட்டு வந்திருந்த பேப்பர் போலிருக்கிறதே. இதற்கு தான் உள்ளே ஓடி வந்தானாவென்று நான் நினைப்பதற்குள் கிணிங் நிங் 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 என்று விடாமல் மணியடித்து கொண்டு தலை தெரிக்கும் வேகத்தில் சைக்கிளில் பறந்தான் ஒரு பையன். 10-15 அடி போய் சைக்கிள் பிரேக் போட்டாற்போல் இருந்தது. இல்லை, தயங்கி விட்டு போய்விட்டான். காசி கொக்கு தவம் இருந்தான். வாட்ச போய் இப்படி போட்டுட்டீங்களே, எவனாவது அடிச்சுக்கிட்டு போயிட்டா? பிரமாதம் ஒண்ணுமில்ல, ஓட்ட வாட்சு தான். ஒசத்தியா இருந்தாலும் கவலைப்பட மாட்டோம். வீடியோ சக்சஸ் ஆச்சுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இதெல்லாம் செலவு கணக்கு தான். அப்போ நான் கூட பால்கனிக்கு வாடகை கேட்கலாம் போல இருக்கே என்று அடக்கினான் காசி. கொஞ்சம் தூக்கி செருகிய பஞ்சகச்ச வேட்டியும் ஒரு கையில் குடையும் ஒரு கையில் ரெக்ஸின் பையுமாய் வந்தார் சாஸ்திரிகள். கழுத்து ருத்ராட்சம் நடைக்கேற்ப ஆடியது. திடீரென்று ரோடில் கிடந்த வாட்ச் அவர் கண்ணில் பட்டது. நின்று தலையை நாலாபுரமும் திருப்பி பார்த்தார். பையை குடையிருந்த கைக்கே மாற்றிக்கொண்டு குனிந்து வாட்சை எடுத்தார். திருப்பி திருப்பி பார்த்துவிட்டு காதருகில் வைத்து கேட்டார். மறுபடி ரோடை பார்த்தார். தூரத்தில் 1-2 பேர்கள் வந்து கொண்டிருந்தனர். முழுதாய் விரிந்த பேப்பரின் பின்னால் ஆள் நிற்பது இப்போதுதான் கண்ணில் பட்டது போலும். சார், அப்போதுதான் உணர்வே வந்தது போல பேப்பரை தழைத்து கொண்டு என்ன என்ற தலையாட்டிலேயே வினவினான் காசி. சாஸ்திரிகள் நடு ரோடில் நின்ற இடத்திலிருந்தே வாட்சை காட்டினார். இங்க கடந்தது உங்களுதா சார்? காசி தன் இடக்கையை நீட்டி காட்டினான். கையில் வாட்ச் தெரிந்தது. யாரானா இந்த பக்கம் போனாளா? வாட்ச் கிடந்ததை நீங்க பார்க்கலையோ? இல்லையே, பார்க்கலையே. மோவாய் கட்டையை தடவி கொண்டான் காசி. பிள்ளையார் கோவிலுக்கு போய் கொண்டிருந்தவர் ஒருவர் நின்று, என்ன சார், என்ன தேடுறீங்க என்றார். அதி மின்னல் அடிக்கும் வெண்மையில் சலவை வேட்டியும் முழுக்கை சட்டையும் அணிந்திருந்தார். அவர் வீட்டு வண்ணான் விலாசத்தை விசாரிக்க வேண்டும் என்று தோன்றியது எனக்கு.
ஒன்னும் தேடல சார். இந்த வாட்ச் இங்க நடு ரோட்ல கிடந்ததா? சார் பேப்பர் படிச்சுட்டு இருந்தாரா? அங்க உங்களுதா பாரும்னேன். இல்லைங்கிறார். நல்ல வாட்ச் போல் இருக்கு பாரும். சாஸ்திரிகள் நீட்ட வெள்ளை வேட்டிக்காரர் வாங்கி கொள்ள போகும் தருணம் டபக் என்று குறுக்கே நீண்டு பறித்து கொண்டது இன்னொரு கை. கருப்பாய் ஒல்லியாய் நடுத்தர உயரத்தில் அழுக்கு பேண்ட்டும் அரைக்கை பனியனுமாய் எப்போது எப்படி அங்கே தோன்றினான்? இங்க உயிர்ந்துடுச்சா? கோவில்கிட்ட போய் கும்பிடலாம்னு கைய ஒசத்துற சொரேங்குது. என்னடானா இப்பதானே ரிப்பேர் பண்ணி வந்தது. ஸ்ட்ராப் லூஸா இருக்குதே, மாத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தனே. அதுக்குள்ள கைண்டு விழுந்துடுச்சே. நம்ம சாமான்னா கண்டிப்பா நமக்கு கிடைச்சிடுங்க. தேங்க்ஸுங்க எல்லாருக்கும். வந்த வேகத்தில் வாட்சையும் வாங்கி கொண்டு மறைந்தே விட்டான் அவன். அடப்பாவி. சாஸ்திரிகளும் வேட்டிக்காரரும் திகைப்பு கலந்த பார்வையை பரிமாறிக்கொண்டார்கள். என்று முனகிக்கொண்டே அவரவர் திசையில் நடந்தார்கள். உள்ளே ஓடி வந்தான் காசி. மாடிப்படி அருகிலேயே அவனை சந்தித்தார்கள் மணியும் ரவியும். விழுந்து விழுந்து சிரித்தார்கள். டாப்புடா, எக்ஸ்பிரிமெண்ட் ரொம்ப சக்சஸ் ஆகும்னு தோன்றது. நீ என்னப்பா பெரிய ஆக்டராட்டம்னா நடிக்கிற? குருத்துக்கே புகுந்து சேர்ந்து கொண்டேன் நான். என்ன சார் சொல்றீங்க நீங்க? அந்த வாட்சை அடிச்சுண்டு போனானே, அவனுக்கு அவார்டே கொடுக்கணும் சார். போதா குறைக்கு பொன்மொழி வேற. நம்ம சாமான்னா கண்டிப்பா திரும்பி வருமாம். திருட்டு பையன். அப்பவே அவன் குட்டை உடைக்கிறது தானே. நீங்க புரியாம பேசுறீங்க சார். இதெல்லாம் பிடிக்கணும்னு தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு செட்டப் செஞ்சிருக்கிறதே. அப்புறம் சரி, அவ்வளவுதானா? ஆயிடுத்தா? நான் குளிச்சுட்டு ஆபீஸ்க்கு கிளம்பணும். இழுத்தேன் நான். இன்னும் 1-2 இந்த மாதிரி கிடைச்சா போரும் சார். ஒரு அரை மணி ப்ரோக்ராமா ஆகிற மாதிரி இருக்கணுமே. சார், நீங்க தான் பார்த்தீங்களே எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு. உங்களுக்கோ எந்த விதத்திலையும் தொந்தரவில்லை. அதனால இன்னும் ஒரு 1 hour டைம் கொடுத்தீங்கன்னா ப்ளீஸ் சார். அந்த ப்ளீஸ் சார் மசிய வைத்தது. எனக்கோ ஒரு காலை போது வேடிக்கையாக கழிகிறது. நஷ்டம் என்ன? எஸ் நோ ப்ராப்ளம். நானும் இன்னும் ஒரு 1/4 hour பார்த்துட்டு குளிக்க போறேன். அடுத்தாப்புல என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? ஒரு 7-8 ஐடியா பிளான் பண்ணிட்டு வந்திருக்கோம். சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல வரவங்களுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பான் காசி. நான் கிளம்புறேன்ப்பா என்று படி இறங்கினான் காசி. 5 நிமிடம் கழித்து அவன் கேட்டை கடந்த போது ஜீன்ஸ் பேண்ட்டும் வருமனான வெள்ளை ஷூக்களும் முழுக்கை ஷர்ட்டும் டையும். டேங்கப்பா, மாப்பிள்ள கணக்கா எப்படி மாறிட்டா? சிரித்து கொண்டே கேமரா அருகில் சென்றார்கள் ரவியும் மணியும். தெருவில் கலகலப்பு அதிகரித்திருந்தது. சைக்கிள்களும் ரிக்ஷா ஸ்கூட்டர்களும் பள்ளி சிறுவர் சிறுமிகளும் சீக்கிரமாகவே ஆபீஸ் செல்லுபவர்களுமாக நடமாட்டமும் சந்தடியும். 8-8:15 மணியை காட்டின. எதிர் பிளாட்பாரத்தில் காசியை காணவில்லை. 10 நிமிடமாக இருக்கலாம். ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் சுமார் 35 மதிக்க தகுந்த அம்மாவும் அவள் பெண்ணும். அந்த அம்மாக்காரி மூக்கும் மொழியும் சுருட்டை மயிருமாய் கொள்ளை அழகாயிருந்தாள். பெண் அம்மாவை கொள்ள ஆரம்பித்திருந்தாள். திடீரென்று ஏதோ ஒரு முடுக்கிலிருந்து வெளிப்பட்டான் காசி. ஹலோ மேடம். மெல்ல நகர்ந்து கொண்டிருந்த ரிக்ஷா கிரீச்சிட்டு நின்றது. அம்மாக்காரி பார்த்தாள். ஹலோ, எப்படி இருக்கீங்க மேடம்? உங்க சிஸ்டரா? ஹலோ, நீங்க? அவள் விழிப்பது நினைவு அடுக்குகளில் இவன் யாரா இருக்கக்கூடும் என்று அலசுவது எல்லாம் அப்பட்டமாய் தெரிந்தன. என்ன மேடம், என்ன தெரியல? மறந்துட்டீங்களா? அந்த சாரி ஷாப்ல பார்த்தமே ஒரு பெண். சாரி ஷாப்புக்கு போகாமல் இருப்பாளா? எந்த ஷாப்பில், எப்போ இவனை என்று அவளுடைய அத்தனை யோசனைகளும் அந்த முகத்தில் அலை பாய்ந்தன. இத்தனை நாகரீகமாய் பவ்யமாயிருக்கும் இளைஞனிடம் நிர்தாட்சண்யமாய் நடக்கவும் முடியவில்லை. அந்த தவிப்பை கேமரா அப்படியே பதித்து கொண்டது. காசி அளந்தான். இது எங்க மாமா வீடுதான். அவரை பார்க்கத்தான் வந்த. பெரிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி ஓனர். நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. அவள் தவித்து தவித்து கடைசியில், ஆமா, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க என்று பொதுவாய் கேட்டாள். விவரம் வரவழைக்கும் விதமாய். மயிலாப்பூர்ல தான் மேடம். வேலை கேட்குறீங்களா? அதை விட்டுட போற. மாமா தன் கம்பெனியிலேயே ஜாயின் பண்ண சொல்றார். பிசினஸை தனியா சமாளிக்க முடியல. நம்பிக்கையா நம்ம ஆளு வேணும், வந்துடுடாங்கிறாரு. மாமாவாச்சே, மாட்டேன்னா முடியுமா மேடம்? சரி, மாமான்னு விட்ட டாக்டரை ஸ்கூல்ல விட போறீங்களா மேடம்? ஆமாமா, அவளை விட்டுட்டு அப்படியே எனக்கும் வேலை இருக்கு, அதையும் முடிச்சுடலாமேன்னு.
அப்ப கிளம்புங்க மேடம், லேட் ஆறது. நான் வந்து உங்களை வீட்டுல வந்து நிதானமா பாக்குறேன். அவள் அவனை ஏதோ கேட்கவா எடுத்தாள். பேரோ அட்ரஸோ. அடடா, பையன் மறந்து வச்சுட்டேனே. நல்ல வேளை உங்கள்கிட்ட பேசின்னு இருந்ததுல ஞாபகம் வந்தது. உள்ள போய் எடுத்துக்கிறேன். ரைட், நீங்க கிளம்புங்க. அவள் திகைத்து விடை பெறும் முன்னரே அவன் விடை பெற்று உள்ளே வந்து விட்டான். வாடாப்பா மருமானே, எனக்கு மருமான் இல்லாத குறை இன்னைக்கு தீர்ந்துடுத்து. ஆனா என்னோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி பேர் என்னப்பா? நானாவது தெரிஞ்சுக்கலாமோ? கொன்னுட்ட. அடடா, அவங்க மூஞ்சியில வியப்பு, திகைப்பு, ஞாபகம் வரலையேங்கிற தவிப்பு. பிரமாதம்னா பிரமாதம் தாண்டா. எனக்கு மட்டும் ஒரு சந்தேகம் என்றேன். நீங்க முக்கியமா படம் எடுக்கிறது அவங்களையா இல்ல இவன என் மருமானையா? அவர்கள் சிரித்து கொண்டிருக்கையிலேயே, எனக்கு லேட் ஆறது, குளிக்க போறேன். அப்படியே உங்களுக்கும் காஃபி அனுப்ப சொல்றேன், சாப்பிடுங்க, இப்பதான் உறவாயிட்டமே என்று சொல்லிவிட்டு உள்ளே போனேன். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரமாக இருக்கும். நான் தயாராகி வர மாடி ஏறும் முன் வாசலில் கேட்டுக்கு வெளியே தெருவில் சிறு கும்பல் கண்ணுக்கு பட்டது. என்னவா இருக்கும்? வேன் கூட உள்ளேயே இருக்கிறதே என்று பார்த்தேன். புக் புக் என்ற குறைப்பு சத்தம் கேட்டது. சிறுவர்கள் சிரிக்கும் ஒலி, சு சு என்ற ஆளுக்கு அழைக்கும் குரல். சட்டென்று ஏதோ தோன்ற கூடத்து அறை கதவை திறந்து பார்த்தேன். ஜூலி புது நாய்க்குட்டியை காணவில்லை. ஐயையோ, ஜூலி ஜூலி என்று கத்திக்கொண்டே விரைந்தேன். கும்பலை விலக்கி கொண்டு பார்த்தால் வெள்ளையாய் பூ பந்து போல் ஜூலி சின்ன மாலை ஆட்டிக்கொண்டு புக் புக் என்று மெல்லிய குரலில் குறைத்து கொண்டு இங்கும் அங்குமாய் ஒவ்வொருவரிடமாக ஓடிக்கொண்டு சிறுவர்கள் எல்லாம் அதை பிடிக்க முயற்சி செய்து கொண்டு சந்தோஷமான சின்ன கலாட்டா. ஏய், யாரது ஜூலியை வெளியே விட்டது? காசி, நீயாப்பா? அது கதவை பிராண்டுன்னு பிராண்டியது சார். ஜாதி நாய்க்கு டாய்லெட் ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பீங்களே, வெளியில விடணுமாக்கும்னு கொண்டு வந்த. ஸ்கூல் பசங்களா? கொழுக்கு மழுக்குன்னு நாயை பார்த்த உடனே பெரிய நிம்மதியுடன் ஜூலியை வாங்கி இணைத்து கொண்டேன். அடடா, வீடியோ கேமரா இதையும் படம் எடுத்திருக்குமோ? குளித்து வந்த வேட்டி பனியனுடன் ஷர்ட் கூட போட்டுக்கொள்ளவில்லை. என்ன கோலம் இது? விடுப்பா, உள்ள போகலாம் என்றேன். காசி அருகில் வந்து என் கையோடு சேர்ந்து நாய்க்குட்டியை இணைத்து கொண்டான். உங்க வீட்டுல இவ்வளவு வசதியும் சௌகரியங்களும் பெற்றுக்கொண்டு உங்களை மட்டும் விட்டுடுவோமா மாமா? நடுத்தெரு நாகரிகத்துல நீங்களும் பங்கு பெற்றது தானே நியாயம் என்றான். ரவியும் மணியும் பால்கனியில் சிரிப்பது இங்கேயே கேட்டது. என்ன செய்ய, நானும் ஜூலியை தடவிக்கொண்டே சிரிக்கலானே. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.